திமுக முப்பெரும் விழா சென்னையில் இன்று கொண்டாடப்படுகிறது. திமுக தலைவர் கலைஞர் முப்பெரும் விழா விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார். அறிவுலக மாமேதை பேரறிஞர் அண்ணா அதிமுக ஆட்சியில் தமிழகம் தீவிரவாதிகளின் புகலிடமாக மாறி பீதியை உருவாக்கி மக்களை உறைய வைத்துள்ளதாக திமுக தலைவர் கலைஞர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஊடுருவிய தீவிரவாதி தொடர்பு கொண்டுள்ள அரசியல்வாதி யார் என்பதை வெளியிட வேண்டும் என்றும் கலைஞர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிந்தி தான் இந்தியாவின் பொதுமொழி என்றும் சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளுக்கு எல்லாம் தாய் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் பேசியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் ஹிந்தியிலேயே உரையாற்றுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற ஹிந்தி தின விழா உள்ளாட்சி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினர் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதால் தேர்தலை நிறுத்துமாறு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மேயர் தேர்தலில் போட்டியிடும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற ஆளும் கட்சி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தில்லுமுள்ளு செய்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மதுரை மாநகராட்சி 4வது வார்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உரிய தகவல் அளிக்க மறுத்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பாஜக தலைவர் அமித்ஷா உள்ளிட்ட 6 அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மத்திய தகவல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சமூக ஆர்வலர் சுபாஷ் அகர்வால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியை தகர்க்க சதி திட்டம் தீட்டப்பட்டதாக பாகிஸ்தானின் ISI அமைப்பின் உளவாளி அருண் செல்வராஜிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு போடப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறார் எமது உதகை செய்தியாளர் ஆண்டனி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தனியார் பள்ளியில் 40 ஆண்டுகளுக்கு முன் படித்த மாணவர்கள் மீண்டும் ஒன்று கூடி தங்களது இளமை கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். குன்னூரில் இயங்கி வரும் பழமை வாய்ந்த தனியார் பள்ளியில் 40 ஆண்டுகளுக்கு முன் படித்த மாணவ மாணவிகள் 150 பேர் பள்ளி நிறுவனரின் நினைவு தினத்தில் மீண்டும் சந்தித்தனர். இப்பள்ளியில் படித்து தற்போது கேரள அரசின் தொழில்துறை கூடுதல் முதன்மை செயலாளராக பணியாற்றும் அருணா சுந்தர்ராஜன் விளங்கியதாக கூறுகிறார் தேசிய அளவில் சிறந்த பெண்மணி விருதை பெற்ற அருணா சுந்தர்ராஜன். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மயிலாடுதுறை தர்மபுரம் கல்லூரியில் மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. 5 முதல் 7 வயது வரை பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகரில் பள்ளி மாணவ மாணவியருக்கான சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த மாவட்ட அளவிலான கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மணல் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் குவாரிக்கு செல்வதற்கான தற்காலிக பாலத்தை அடித்து நொறுக்கினர். விருத்தாச்சலத்தை அடுத்த பரவலூர் கிராமத்தில் அரசு மணல் குவாரி செயல்பட தொடங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி குமரி கடற்பகுதியில் ஏற்பட்ட சீற்றம் காரணமாக அழிக்கால் மீனவ கிராமத்தில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடலோர பகுதிகளில் அண்மை காலமாக கடல் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் விளைபொருட்களை ரஷ்யா புறக்கணிப்பதை கண்டிக்கும் விதமாக டச்சு நாட்டு விவசாயிகள் தக்காளி பழங்களை வீசி எறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் மாற்று ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சோம்தேவ் வெற்றி பெற்றார். இதன் மூலம் 2-2 என்ற கணக்கில் தொடர் சமநிலையில் நீடிக்கிறது. பெங்களூருவில் நடைபெறும் டேவிஸ் கோப்பை மீண்டும் தலைப்புச் செய்திகள்.